நமஸ்காரங்கள். श्रीनिवासेति श्रेष्ठदया पात्रं गुणान्वितः कुशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयपरं वरप्रदगुरुं वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेळिनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नम् श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं मृगेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदां जो युग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विगाहे आमुनं तीर्थं साधु बृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे यत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वमस्तामलकथाङ्गतम् यस्य सारस्वतस्रोतोकुलामदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रपतीसकं यद्वेत्र शिखरस्पन्देः विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம். ஷீரொன்னுதோப்பல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானேமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. பிரக்யாத ஸ்ருதி विभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणयति वेङ्कटेशः लक्ष्मीश प्रपदनवैभवप्रतिष्ठां रागान्ध्य प्रशमनकरीं रहस्य रक्षां लक्ष्मीपतेः तिपतेश्च दैकधां नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं प्राच्यं प्रकाशेतु वः परमं रहस्यं संवादयेष शरणागतिमन्त्रसारः। रामानुजानुभा श्रीमते निगमान्तमहादेशिकानुभा शरणागति கத்தியத்தில் கடைசி பாகம் அதை அத்தியனம் பண்ண வேண்டியிருந்தது. பகவான் ஒரு சரணாகத்தனுக்கு அந்திம பிரத்யேகத்தை தானே உண்டு பண்ணி பகவானையே நேராக பார்த்துட்டு சுகமாக ஒரு ஜீரணமான வஸ்திரத்தை எப்படி நாங்கள் தியாகம் பண்ணுறோமோ கிழிஞ்ச வஸ்திரத்தை அந்த மாதிரி சுகமாக இந்த சரீரத்தை தியாகம் பண்ணி உத்கிரமணம் பண்ணுறோம் சரீரத்தை விட்டு அப்படின்னு அதை விட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் மோட்சத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி பகவான் தன்னுடைய பிரசாதத்தினாலேயே இதெல்லாம் அவனுக்கு ஏற்படுறது. அதுக்கு மேல் கொண்டு நித்திய கைங்கரிய பிராப்தி அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னுட்டு பரபக்தி பரஜானம் பரமபக்தி எல்லாம் இது ரெண்டு ரெண்டு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதுலேயும் பக்தி யோகத்து மாதிரி சரணாகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய காலத்திலையும் பகவானை அடையணும்னு கூடிய தீவிரமான ஆசை அவனுடைய அனுபவங்கள் அடிக்கடி அப்புறம் கடைசியில் அவனுடைய உட்கடமான பகவான் விஷயத்தில் பக்தி மோட்சத்திலையும் அதே மாதிரியே இதெல்லாமே சரணாகதிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பரபக்தி பரஜானம் பரமபக்தி அப்படின்றது வேற கிரந்தங்களில் சொன்ன மாதிரி பக்தி யோகத்த விஷயத்தில் சரணாகத்தனுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பக்தின்றது எல்லாருக்குமே அவசியகம். சரணாகத்திலையும் பக்தின்றது அவினாபாவமாக இருக்குது, அதுலேயும் சேர்ந்து இருக்கு. பக்தி யோகிக்கும் சரணாகதி வேண்டியது. அதனால அந்த பகவானில் பக்தி உண்டாகி அவனுக்கு கடைசியில் பரமபதத்தை போய் சேர்ந்து பகவான் நித்திய கைங்கரியம் கிடைக்கிறது அப்படின்னு பகவானே ஸ்வதா தன்னோட வாக்குனாலேயே அப்படின்னா வேற
வேற யாரோ சொன்ன வார்த்தை இல்லை. மயா ஏவ உக்தம் அப்படின்னு சொன்னார். என்னாலேயே சொல்லப்பட்டது. அன்றிதம் நோக்த பூர்வம்னே ராமோ துர்ணாபிபாஷத்தே சக்ருதேவ பிரபன்னாய. இந்த பிரமாணங்கள் எல்லாம் பகவானுடைய வார்த்தைகள். இங்கே பகவானே பாஷ்யக்காரருக்கு தெரியப்படுத்தின விஷயம். இங்கே ரெண்டு முக்கியமாக விபீஷண சரணாகதி பிரகரணத்திலையும் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய சமயத்திலையும் ரெண்டு இடத்துல கொடுத்தது. இதான் சுவாமி தேசிகன் சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல. உக்தியா தனஞ்சய விபீஷண பிரத்யா. நீ தனஞ்சனுக்கும் அர்ஜுனனுக்கும் விபீஷணுக்கும் கொடுத்த உன்னோட வார்த்தைனாலேயே பிரத்யாய லக்ஷ்மண முனேகே பவதா விதீரியா. நீயே பகவத் ராமானுஜருக்கு கொடுத்ததையே அதனால எனக்கு ஒரு விதமான கர்வம் இருக்கு அப்படின்னுட்டு. மதாவலிப்தனா இருக்கேன் நான் அப்படின்னுட்டு. ஏன்னா பகவத் ராமானுஜருக்கு சம்பந்தப்பட்டவன் நான். அந்த பகவத் ராமானுஜருக்கு நேராக வார்த்தை கொடுத்திருக்கேன். நீ எப்படி கொடுத்தேன்னா ரெண்டு பேரோட உதாரணம் காமிச்சு விபீஷணனோட உதாரணையும் அர்ஜுனனோட பிரசங்கமும் தெரியப்படுத்தி இவ ரெண்டு பேருக்கும் நான் வார்த்தை கொடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு நீ பகவத் ராமானுஜருக்கு நேராக கொடுத்த வார்த்தைனாலே அந்த பகவத் ராமானுஜருக்கு நான் சம்பந்தப்பட்டதுனாலே எனக்கு ஒரு விதமான கர்வம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னார் சுவாமி தேசிகன். மதாவலிப்தே அப்படின்னுட்டு எனக்கு நீ நித்தியம் பிரசீத மயி ரங்கநாதா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி பகவானோட வார்த்தையை நேராக மயாயேவ உக்தம் அப்படின்னு பகவான் சொன்னது. அது பிரபத்தியோட ஸ்வரூபத்தை எல்லாம் இங்கே பூர்ணமாக தெரியப்படுத்துறது. சக்கரதேவா சகத் கர்த்தவியமானது பிரபத்தி தவா ஆஸ்மி இது யாச்சதே. உனக்கே நான் சேஷபூதன் அப்படின்னு யாச்சதே. கோப்திருத்த வர்ணம் இருக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரி யார் ஒரு விஷயம் பண்ணா போறோம், ஒரு பலத்துக்கு சரணாகதி பண்ணா சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம். யாரே இருக்கட்டும் அந்த அதிகாரி. ஆக்கிஞ்சன்யமே விசேஷமானது. ஆக்கிஞ்சன்யம் மகாவிஸ்வாசம் தோட கோப்திருத்த வர்ணம் பண்ணி சமர்ப்பணமும் இருக்கு அதுல. அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் சர்வதர்மான் பரித்யஜ்ய ஸ்திதா. இந்த மாதிரி அகிஞ்சனான நீ மாமேக்கம் சரணம் என்னையே உபாயமாக அனுசந்தானம் பண்ணி என்ன பக்கத்துல எனக்கு உன்னோட ரக்ஷாபரத்தை சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இது நானும் உனக்கு எல்லா பாப்பங்களையும் நாசப்படுத்தி மோட்சத்தை கொடுக்கிறேன், அனுகிரகிக்கிறேன். மா சுச்சா. இனிமே மோட்சத்துக்காக ஏதாவது பண்ணணுமோன்னு கூடிய ஒரு சோகம் உனக்கு வேண்டியதில்லை. சம்சாரத்தும் மறுபடியும் சம்சாரம் வந்தா என்ன பண்றதுன்னு கூடிய சோகம் வேண்டியதில்லை. இனிமே உனக்கு சம்சார சம்பந்தமே இருக்காத மாதிரி பலம் உண்டாருது, ஏற்படுறது. மா சுச்சா அப்படின்னு அது பிரத்யட்சமாக பகவான் சொன்ன விஷயம். அதனால அந்த காரணத்தினாலே நானே எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால அத்தஹா சத்தியவாதியானவன் அன்றுதம் நோக்த பூர்வம் ராமோ திருநாபிபாஷத்தே. என்னோட விரதமும் சத்தியமான விரதம். இதுவே சரணாகதி ரட்சணமே என்னுடைய சரணாகத ரட்சண விரதி துவாம் அப்படி என்றார். சரணாகத ரட்சணமே விரதம் பகவானுக்கு. சரணாகத ரட்சைக தீட்சை அவன் எடுத்திருக்கான். இந்த மாதிரி இருக்கிறதுனாலே தவ துவம் தவ தத்வதः மத் ஞான தர்ஷன பிராப்திஷு நிசம்சய சுகமா ஸ்வ. அதனால தத்துவ ஞானம் என்ன விஷயத்துல அதே மாதிரி என்னுடைய சாட்சா்காரங்கள் என்ன பிராப்தி என்ன அடையிறது. தத்வதः ஞாத்வா அப்படின்னு சொல்லி அந்தியகாலே ஸ்மிருதிர்வா ஸ்மிருதிரியாது தவ கைங்கரிய காரிதா தாமேனாம் பகவன் அத்ய கிரியமானாம் குருஷ்வமே. இது பாஷிக்காரர் சொல்றார். அந்த காலத்துல எந்த ஸ்மிருதி இருக்கோ அது இன்னைக்கே பண்ற மாதிரி பண்ணு அப்படின்னுட்டு பிரார்த்திக்கிறார். அதே போல சுவாமி தேசிகன் விவரணம் பண்றார். உக்தமேவ ஸ்திரீகரணார்த்தம் சந்தோஷ அதிசயார்த்தம் ச நிகமயத்.
எது சொன்னாரோ பகவான் அதே மறுபடியும் மறுபடியும் பகவான் ஆஸ்வாசனை கொடுக்கிறார். புத்தியும் எத்தனையோ முக்கியமான விஷயங்கள்ல புனருக்தி என்று தோஷம் கிடையாது இதுல. மறுபடியும் மறுபடியும் ஆஸ்வாசனை. ஏன்னா அந்த சரணாகதி என்ற விஷயத்துல எத்தனை சந்தேகங்கள் நமக்கு வரலாம் என்றது தெரியுது இதனாலே. அதே ஸ்பஷ்டமாக பகவான் மறுபடியும் ஸ்திரீகரணம் பண்றார். சந்தோஷாதிசயார்த்தம், ரொம்ப சந்தோஷத்தையும் வியக்தப்படுத்துறது. அத்தः சத்தியவாதினா சத்தியவிரதேன, சத்தியமே பகவானோட சத்திய ஸ்தாபனைக்காகவே பண்ண அவதாரம். சத்தியேன ஜெயதே லோகான் அப்படின்னா ராமாயணத்துல, சத்தியேன ஜெயதே லோகான் தீனான் தானேன ராகவா அப்படின்னு குருவும் சுஷ்ரூஷயா வாபி वीर्य धनुषा युधि शात्रवान गुरुन् शुश्रूषया வீரः தனுஷா யுதி சாத்திரவான். யுத்தத்துல எல்லாம் தனுசுனாலையும் ஆச்சாரியாளை சுஷ்ரூஷனாலையும் தீனனானவளை தானம் எல்லாம் கொடுத்து லோகங்களை எல்லாம் சத்தியத்தினாலேயே ஜெயிக்கிறான் பகவான். சத்திய சத்தியத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கே சத்தியவாக்கே பண்ண அவதாரம். சத்தியவாதி சத்தியவிரதனானவன் மயோக்தியா மயா உக்தியா மயோக்தஸ்ய வாக்தஸ்ய விஸ்வசனீயதமத்வாது. மயோக்தஸ்ய இருக்கணும், இங்க பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. வாக்கியஸ்ய விஸ்வசனீயதமத்வாது. அதுக்கு மேல ஒரு விசுவாசம் உண்டு பண்றக்கூடிய வார்த்தை வேற கிடையாது. அத்தியந்த ஆப்த தமனானவன் பகவான். இதனால நான் தான் விஸ்வசனீய தமன் அப்படின்றார். துவம் அப்படின்னா பிராமாணிகனான நீ. பிரமாணத்தை ஆதரிச்சு விஷயங்களை நிச்சயம் பண்றவன். பிரமாணத்து மூலகமாக விஷயங்களை தத்துவத்தை ஸ்திதியெல்லாம் தத்துவஹித புருஷார்த்தத்தை விஷயத்துல ஞானத்தை நிச்சயமாத்மகாக தெரியக்கூடிய நீ பிராமாணிகனானவன். தவ ये प्रपन्ना महात्मानः ते मे नयन संपदः इति मत् प्रशंसनीयस्य मत् स्वीकृतभरस्य च ஞானி து ஆத்மைவ மே மதம் சொன்ன மாதிரி கீதையில இதுவும் அதே மாதிரியே வார்த்தை. ஏ பிரபன்னாக மகாத்மானஹா, பிரபன்னாளே மகாத்மாள் அப்படின்னு பகவான் சொல்றான். தேமே நயன சம்பதா, அவ எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்றா எனக்கு. அதனால அந்த மாதிரி பிரசம்சை பண்ணக்கூடிய நீ பிரபன்னனானவன். என்னாலே ஸ்வீகிருத பரனானவன், உன்னோட ரக்ஷாபரத்தை நான் ஸ்வீகாரம் பண்ணி ஆச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ தத்வதா. தத்வதா சம்சய விபர்யய ராஹித்யேன, சம்சயங்கள் விபரியங்கள் எல்லாமே எதுவுமே இல்லாமல். சம்சயம்னா நமக்கு எதுன்னு தெரிஞ்சு வராது. தர்மத்துல ஒரு சப்பான அஜானம், தூரத்தினாலே இருட்டிலே ஒரு பதார்த்தத்தை பார்த்தா இது என்ன இது, இது ஒரு கம்பமோ ஒரு மனுஷனோன்னு கூடிய ஸ்தானுர்வா மனுஷோவா அப்படின்னு சந்தேகம் வரலாம். அந்த தர்மங்கள் தெரியல நமக்கு, அந்த பதார்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுது. அதோட அட்ரிபியூட்ஸ் தர்மங்கள் என்னன்னு தெரியல. கொஞ்சம் நல்லா பரீட்சை பண்ணி பார்த்தா அப்போ தெரியறது. இந்த மாதிரி தர்மத்துல சம்சயம் வித்தியாசமாக தெரியறது. விபர்யம்னா தர்மி ஓட விஷயத்துல அந்த ஆப்ஜெக்ட் சப்ஸ்டன்ஸ் அதர் விஷயத்திலேயே வித்தியாசமாக தெரியுது. இதெல்லாமே இது ரெண்டு தான். இதனால தான் நமக்கு தேகாத்ம பிரமே சுதந்திர ஆத்ம பிரமே இதெல்லாம் வரக்கூடியது. சுதந்திர ஆத்ம பிரமே, தேகமே ஆத்மான்னு தெரிஞ்சா அது விபரியமான விபரியஸ்தமான ஞானம். ஒரு பதார்த்தத்துல இன்னொரு பதார்த்தம் தெரியுது, தேகமே ஆத்மான்னு தெரியும். சுதந்திரம் அல்லாத ஆத்மானே சுதந்திரம்னு நினைக்கிறது. இதெல்லாமே நமக்கு எந்த விதமான தப்பான ஞானங்களும் இந்த மாதிரி இல்லாத நீ தத்வதா, என்னோட விஷயத்துல அந்த மாதிரி ஞானம் ஏற்படுறது உனக்கு. மத்ஞான தர்சன பிராப்திஷு யதா யோகம் அத்திர பரத்திர ச அபேட்சிதாசு இது சேஷா. இதே இங்கே சொல்றார். பரஜான பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொன்னது இங்கேயும் மேல் கொண்டு
மோட்சத்திலையும் அது அந்த பக்தின்றது எப்பவுமே அதிகமாக ஆண்டே இருக்கிறது. பகவானோட பக்தி அது என்னைக்குமே நிற்காது. யதா யோகம் அப்படின்னார். இங்க இருக்கக்கூடிய சமயத்துல சரீரத்தோட சம்பந்தம் இருக்கு, இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறதுனால இங்கே அல்பமாக இருக்கும். நிரவதிகமான நமக்கு ஆனந்தமோ சுகமோ அனுபவங்கள் எல்லாம் ஏற்படாது. கர்மம் இன்னும் பூர்ணமாக நாசமாகல, பிரகிருதி சம்பந்தம் போகல. அதனால அதுக்கு அனுகுணமாக அவாவா சுக்கிருதத்துக்கு அனுகுணமாக இங்கேயும் அனுபவங்கள் ஏற்படுறது. மேற்கொண்டு கர்மம் எல்லாம் பூர்ணமாக நாசமா இருந்தனால பரமபதத்துல பரிபூர்ணமான அனுபவம் ஏற்படுறது. அதனால யதாயோகம், அதுக்கு அனுகுணமாக சம்பந்தம் இங்கே இருக்கக்கூடிய சமம் அத்திர பரத்ரச்ச அபேட்சிதாசு அப்படின்னா என்னென்ன அபேட்சிதமோ அந்த விஷயங்கள்ல யதாயோகம் இங்கே இருக்கக்கூடிய சமயத்துல கர்மத்துக்கு அனுகுணமாக பூர்வ ஜென்ம சுக்கிருதங்கள் இருந்தால் சில பேருக்கு இங்கேயும் நிறைய அனுபவங்கள் ஏற்படுறது. இல்லைன்னா கம்மியா ஏற்படலாம். மேற்கொண்டு யதாயோகம் பண்ண பரிபூர்ணமான அனுபவம் அங்கேயும் கூட. அபேட்சிதமானது என்ன, அங்கே சாத்தியமான சாத்தியமான உபேயம்ன்றதும் இருக்கு. இப்போ மோட்சத்திலையும் நமக்கு சாதிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு. சித்த உபேயம் சாத்தியோபேயம் வந்துட்டு ரெண்டு விஷயம். உபாயம்ன்றது இங்கே நாங்கள் அனுஷ்டானம் பண்ணக்கூடியது. உபேயம்ன்றது பலம். நாங்கள் எது படையறமோ அடையறமோ அது பலம் சொல்லப்படுறது உபேயம். உபாயம்ன்றது இங்கே பண்ணக்கூடிய பக்தி யோகம் பிரபத்திகள் சாத்தியமான உபாயங்கள். ஆனால் அதை அனுஷ்டானம் பண்ணி பலத்தை அடையணும். பகவான் சித்தனான உபாயம் இருந்தே இருக்கும். அவனை அடையறதுக்கு பண்ண வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு காரியம் பண்ணி உற்பத்தி ஆக வேண்டியதில்லை பகவான். ஆனா பகவானோட அனுகிரகம் நம்ம பக்கத்துல இன்னும் உற்பத்தி ஆகல. அது உற்பத்தி ஆகணும்னா பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணணும். அதனால அது சாத்தியமானது அப்படின்னு சொல்றோம். அது சாத்தியமான பகவான் அனுகிரகம் அதை அடையறதுக்கு ஒரு உபாயம் எதுன்னா பிரபத்தி ಅಥವಾ பக்தி யோகம். இதனால பகவானுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படுறது. அதனால அது சாத்தியோபாயம்னு சொல்லப்படுறது. சித்தனான உபாயம் பகவானே. அவன் சித்தனாக இருந்தாலும் இந்த சாத்தியோபாயத்தை அபேட்சை பண்றான். ஏன்னா சித்தனா இருக்கானே, நாங்கள் இதை எதுக்காக பண்ணணும், சுவாபாவிகமான அனுகிரகம் ஏன் நமக்கு வரல அப்படின்னா கர்மம் அது தடுக்கிறது. அதனால எல்லாருக்குமே ஒரே ரீதி பகவானே நிச்சயம் பண்ணி பலம் கொடுக்க முடியாது. சர்வேஸ்வரனாலே அவாவா கர்மத்துக்கு அனுகுணமாக பலத்தை கொடுக்குறான். இந்த சம்சார தந்திரத்தை அவன் நிர்வாகம் பண்றதுனாலே ஒரு ரக்ஷாபேட்சம் பிரதீட்சதே, ரக்ஷே பிரதீட்சை பண்றான் பகவான். அதனால கிருத பிரயத்னாபேட்சஸ்து அப்படின்னு பிரயத்னம் பண்ணணும் நாங்கள். அதே அபேட்சிக்கிறோம். இல்லை என்ன சாஸ்திரம் எல்லாம் வியர்த்தமாயிடுறது என்று பாதராயணர் சொல்றார் சூத்திரத்துல. அந்த மாதிரி பகவான் அதே மாதிரி உபேயம் பலத்திலையும் கூட பகவான் சித்தனான உபேயம். பகவானையே அனுபவிக்கிறோம். சித்தனான உபாயம் அவனை அனுபவிச்சுட்டு ஆனந்தமாக இருக்கிறது. அந்த பலம் நமக்கு நேராக கிடைக்கிறது. அதுக்கு பிரார்த்தனை பண்ண வேண்டியதில்லை, வேற ஒன்று பண்ண வேண்டியதில்லை. ஆனா சாத்தியமான உபேயம் என்னன்னா கைங்கரியம் பண்றது. கைங்கரியம் நமக்கு கிடைச்சில்லை. அதுக்கு சாத்தியமான அதனால நித்திய கிங்கரோ பவானின்னு பிரார்த்திக்கிறார் பகவானே. கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்றோம். அது நமக்கு அங்க போய் அர்த்தம் ஏற்படுறது. பகவான் அனுபவம் இருந்தே இருக்கு, இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. ஆனா கைங்கரியங்கள் நமக்கு பிராப்தமானும் பகவானுடைய அனுகிரகத்தினாலே. அது பிராப்தது சாத்தியமான உபேயம். அதனால சித்தோபாயம் சாத்தியோபாயம், சித்த உபேயம் சாத்திய உபேயம் ரெண்டும் கூட உபாய தசையிலே பல தசையிலே இந்த மாதிரி இருக்கு. அபேட்சிதங்கள்னா இதுதான். இஹ பரத்ர அத்திர பரத்ரச்ச அபேட்சிதாசு மஜ்ஞான தர்சன பிராப்திஷு அப்படின்னா நிசம்சயேஷு சர்வேஷு நித்யம் வசதி வை ஹரிஹி சசம்சயான் ஹேதுபலான் நாத்யா வசதி மாதவः இத்தியாதி பிரமாண சூச்சனாயாக நிசம்சயா அப்படின்னார். சம்சயமே படாது. பகவானோட வார்த்தை சொல்லி அவன் அஷூரன்ஸ் கொடுத்து மறுபடியும் மறுபடியும் திருடப்படுத்தி
நீ சம்சயமே இல்லை, வேண்டியதில்லை, நானே எல்லாம் உனக்கு கொடுக்குறேன், எல்லாம் ஏற்படுறது. நான் என்னைக்குமே பொய் சொன்னதில்லை. ஒரு வார்த்தை சொன்னால் அதை யாரும் மறுத்த முடியாது. அந்த மாதிரி வார்த்தை என்னுடைய வார்த்தைகள். ரெண்டாவது கிடையாதுன்னா அதுக்கு விருத்தமான வார்த்தை கிடையாதுன்னு அர்த்தம். துர்நாபிபாஷத்தைன்னா ரெண்டாவது வார்த்தை இல்லைன்னா முதல் சொன்ன வார்த்தைக்கு விருத்தமாக ஒரு வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் என்னைக்குமே. அப்படி என்ன அர்த்தம்? இதெல்லாம் சொல்லி ஆர்தமும் கூட சம்சயம் இருந்தா பகவான் கிடைக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்குவாருக்கு. அதனால சம்சயம் இருக்கக்கூடாது. இந்த சம்சயம் எல்லாம் போய் மகாவிஸ்வாசம் ஏற்படணும்னா சுவாமி தேசிகன் சொல்றார் ரகசிய தேசார்த்தத்தில், ஆச்சாரியாவோட அனுகிரகத்தினால தான் கிடைக்கிறது அப்படின்னு. ரொம்ப பிரதானமானது அப்படின்னு. அதனால சம்சயம் யாருக்கு இல்லையோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தாள் அவளோட மனசுல என்னைக்குமே பகவான் இருக்கிறான் சுலபமாக. சசம்சயான் ஹேத்துபலான்னு ஹேத்துகளே வச்சுண்டு இல்லாத காரணங்கள் எல்லாம் சொல்லி இது இப்படி ஆக முடியாது, அப்படி ஆக முடியாது, இந்த காரணத்தினாலே அந்த காரணத்தினாலே இப்படி வாதத்தை பண்றவா. சம்சயத்தையே எப்போவுமே இருக்கிறது அவளுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவாள் அவ மனசுல இருக்க மாட்டான் பகவான். நல்ல இது பகவானுடைய வார்த்தையில நமக்கு விசுவாசம் ஏற்படணும் அப்படின்னு பகவானை சொல்லக்கூடிய வார்த்தை. நிசம்சயா சுகமாஸ்வா சித்தஸ்யைவ ஞானஸ்ய அனுவருத்தௌ சம்சயா இஹ நிவாரியதே. அல்ல சித்தமான ஒரு ஞானம் அது அனுவருத்தமானும். அந்த விஷயத்துல சம்சயம் படாமே இருக்கணும். ஞானம் ஞான தர்சன பிராப்திஷு நிசம்சயா. ஞானம் ஏற்பட்டு கொடுத்த சாஸ்திரம். அந்த ஞானம் ஒரு நிமிஷத்துல வேற ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்டா சந்தேகம் வந்து விடலாம். அதில் அந்த விஷயத்துல சம்சயம் வந்து விடலாம். வேற யாரோ ஏதோ சொல்றா, ஏதோ புஸ்தகம் பார்க்குறோம், ஏதோ விஷயம் கேட்குறோம், இது இப்படி இல்லை இப்படிதான் அப்படின்னுட்டு இது இப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே, இது எப்படி சரி இன்னும் கூடிய சம்சயங்கள் எல்லாம் வரலாம். ஆனா அந்த மாதிரி உனக்கு சித்தமான இந்த ஞானம் இது இருக்கோ அது அனுவருத்தௌ, அது அப்படியே முன் வருகிறது. ஒரு விதமான அதுல வித்தியாசங்கள் இல்லாமல் அதுல நீ எப்பவுமே இதே மாதிரி ஒரே ரீதியா இந்த ஞானம் ஸ்திரமாக இருக்கிறது. அந்த விஷயத்துல நீ சம்சயம் படாதே. அனேனைவ நிர்பரத்வாதி நிர்பரத்வாதிகம் அப்படி ஆகிருஷ்யதே. இதனாலேயே நிர்பரத்துவம் நிசம்சயா நிர்பரா நிர்பயா எல்லாம் அதிலேயே சேர்ந்திருக்கு. எந்த விதமான உன்னோட ரக்ஷாபரம் உனக்கு கிடையாது. இப்போ நான் ஸ்வீகாரம் பண்ணி ஆச்சு. உனக்கு அதில் எந்த விதமான இதுவும் இல்லை, ஜவாப்தாரி கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. உன்னோட ரக்ஷாபரம் நான் ஸ்வீகாரம் பண்ணியாச்சு. அந்த விஷயத்தில் நீ நிர்பரனாக இருக்கணும். என்னை ரட்சணை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது ஆயிடுமோ, இது வருமோ இல்லையோ, நரக்கத்துக்கு போயிடுறேனோ, இவரை எங்கேயாவது போயிடுறேனோ, மறுபடியும் இங்கே எனக்கு ஜென்மம் வந்தால் என்ன பண்ணுறது, இது எல்லா விஷயத்துலையும் எந்த சம்சயமும் இருக்க வேண்டாம் அப்படின்னுட்டு சொல்கிறார். அதே மாதிரி நிர்பயா, பயம் வேண்டியதில்லை. பிரபத்தி பண்ணுறதுக்கு முதல் பயம் இருக்கணும். என்ன ஆயிடுதோ, எந்த சமயத்தில் மரணம் ஏற்படுறதோ, நான் ஒன்றுமே பண்ணலையே என்னோட உத்தாரத்துக்கு, மறுபடியும் ஜென்மம் வருது, எந்த ஜென்மம் வருதோ தெரியாது. தீவிரமான பயம் இருக்கணும் பிரபத்திக்கு முதல் காலத்துல. பிரபத்தி பண்ணி ஆர்தம் நிர்பயனாக இருக்கணும். அப்போ பயம் இருக்கக்கூடாது மறுபடியும். அதனால நிர்பரத்வாதி நிர்பரஹா நிர்பயா அதெல்லாம் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னார். சுகமாஸ்வா ஆத்தியாத்மிக இத்தியாதினா பூர்வமயோக்தமேவ தவோச்சிதம். ஆத்தியாத்மிக ஆதிதைக்க ஆதிபௌக்க எல்லாம் சொன்னாரே, அந்த விஷயத்துல எல்லாம் நீ முதல்ல என்ன சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்துல எப்படி இருக்கணும்னு சொன்னேனோ அந்த மாதிரி இருக்க வேண்டியது நீ அப்படின்னுட்டு முதல்ல வருது. முதலியே வந்தது இதெல்லாம். ஆத்தியாத்மிக ஆதிதெய்விக ஆத்தியாத்மிக ஆதிதெய்விக ஆதிபௌதிக ஆதிதெய்விக துக்க விக்ன கந்தரஹிதா त्वं द्वयम् अर्थानुसन्धानेन सह सदा एवं वक्ता யாவச்சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா சொன்னதை இங்கே மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். துவயத்தை அர்த்தானுசந்தானத்தோட துவயமந்திரம், துவயமந்திரத்தோட விவரணையே இந்த சரணாகதி கத்தியம் பூர்ணமாக. எந்த விதமான துக்க விக்ன கந்தரஹிதா, எந்த விதமான துக்கத்தினாலேயும் விக்னம் ஏற்படுறதோ அந்த கூடிய அதோட கந்தமும் இல்லாதவனாக
ஆய் துவயத்தை அர்த்தானுசந்தானத்தோட எப்பவுமே சொல்லுண்டு அப்படின்னா உன்னோட நித்திய நைமித்திக கர்மாக்கள் எப்போ பண்றது இல்லையோ அந்த சமயத்துலன்னு அர்த்தம். சதா அப்படின்னா சுவாபாவிகமான நமக்கு வேலைகள் இருக்கிற சுவாபாவிகமான சாப்பிடுறது தூங்குறது இந்த சமயத்தில் எப்படி துவயம் சொல்ல முடியும்? சதா அப்படின்னு சொன்னார் பகவான் அப்படின்னா எப்படி சதா முடியும் அப்படின்னா அதெல்லாம் தவிர மற்ற காலத்துலன்னு அர்த்தம். சந்தியாவந்தனாதிகள் பகவத் ஆராதனை இதெல்லாம் பண்ணக்கூடிய சமயத்தை தவிர மற்ற சமயங்கள்ல எல்லாம் துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணு ஒரு திவ்ய கஷேத்திரத்துல பாகவதாள் பகவானையே பகவானோட குணகானங்களை பண்ண அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பாகவதாள் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரத்துல சுகமாக இருன்னு அர்த்தம். ஸ்ரீரங்கம்ன்றது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா திவ்ய கஷேத்திரங்களும் அதுல சொல்லப்பட்டது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அந்த மாதிரி நீ அந்த மாதிரி இருக்க வேண்டியது சுகமாஸ்வா. அதான் இங்க சொல்றார் யாவத் சரீர பாதம் இது மரணமாக ஆரவிருக்கும் அப்படின்னு அர்த்தம். பூர்வோக்தஸ்ய அனுக்தேகே அயம் அபிப்பிராய அப்படின்னு சொன்னார். முதல்ல சொன்னதுக்கு கொஞ்சம் அதிகமாக சுகமாஸ்வா அங்கேயும் ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு சொன்னார், இங்கேயும் சுகமாஸ்வான்னு சொன்னார். இதுக்கு மறுபடியும் சொன்னாரே இதுல ஏதாவது அதிகமான அபிப்பிராயம் இருக்கோ பகவானுடையது அப்படின்னா மத் பிராப்தே பிராரப்த கர்ம பிரதிநியத ஆயுரவசா நிர்பந்தா நாஸ்தி. இது சுவாமி தேசிகன் தெரியப்படுத்தக்கூடிய விஷயம். இதெல்லாம் மற்ற கிரந்தங்கள்ல ரொம்ப ஸ்பஷ்டமாக பிரமாணபூர்வகமாக ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கு. பிராரப்த கர்ம பிரதிநியத ஆயுரவசான நிர்பந்தா அப்படின்னாரு. பிராரப்த கர்மம் அதோட பூர்ணமாக அவசானமானும் பூர்ணமாக கழியணும். அது வரைக்கும் ஒத்தன் சரீரத்தை விட்டு போக முடியாது, அந்திம சரீரம் விட்டு போக முடியாது அப்படின்னு கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கே, அந்த நிர்பந்தம் பிரபந்தன விஷயத்துல கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பக்தி யோகிக்கு எத்தனையோ ஜென்மாக்கள் வருது பிராரம்ப கர்மத்துல. பிரபந்தனுக்கு எப்படி என்ன இந்த தேகத்து அவசானத்திலேயே மோட்சம், அதுவா அதுக்கு முதலியே ஒரு தீவிரமான ஆர்த்தி வந்துடுத்தோம்னா அப்போவே அவனுக்கு மோட்சம் கிடைக்கிது. அதனால இந்த தேகத்தை அவசானத்தை வரைக்கும் கூட வெயிட் பண்ணும் கூடிய விளம்பம் கூடிய நியமம் கிடையாது பிரபந்தனுக்கு. அதுக்கு முதலே அந்த மாதிரி தீவிரமான ஆர்த்தி ஏற்படுத்தணும்னா அப்போவே அவனுக்கு வரலாம். இல்லைன்னா தேகாவசானம் அதுக்கு மேல கிடையாது. அது சொல்றாரு இங்கே பிராரப்த கர்ம பிரதிநியதமானது எல்லாருக்குமே நியதமானது. ஆஸ் எ ரூல் அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன். பிராரப்த கர்மம் முடிகிற வரைக்கும் அவனுக்கு மோட்சம் கிடையாது. ஏன்னா கர்மம் பல கொடுத்து ஆரம்பிச்சு கொடுத்து. ஆனாலும் அதுலயும் கூட ஆரப்த காரியம் அதுல இன்னும் பிராரப்த கர்மத்திலையும் ஒரு பாகம் இருக்கு அபியுபகதம் அனபியுபகதம் அப்படின்னு. அபியுபகதம்னா நாங்கள் ஏற்கனவே ஸ்வீகாரம் பண்ணி ஆன பிராரப்த கர்மத்தை பாகம். அனபியுபகதம்னா இன்னும் நமக்கு வராத பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மத்திலேயே ரெண்டு பாகம். எத்தனையோ கர்மாக்கள் பலம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு விட்டுருக்கு. அதுல சில பலங்கள் நாங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னும் சிலது ஆரம்பிச்ச பலம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்ச கர்மாக்களோட பலம் தடுக்க முடியாது. அதுலயும் சில பாகம் இன்னும் இருக்கு. அது மேல் கொண்டு ஜென்மாக்கள் வரலாம். ஒரு பக்தி யோகிக்கு அப்படிதான் ஏற்படுறது. ஆனா ஒரு பிரபந்தனுக்கு அந்த நிர்பந்தமும் கிடையாது. இது பிரபந்தன விஷயத்துல விசேஷமாக சொல்லப்பட்ட விஷயம். இதுக்கெல்லாம் பிரமாணங்கள் எத்தனையோ இருக்கு. இந்த கத்தியத்திர வியாக்கியானத்தில் சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக சொல்றா. இதுவே சாத்தியோபாய சோதனா அதிகாரம் முதலான ரகசிய சரித்திரத்துல ரொம்ப விஸ்தாரமாக ஸ்தாபனம் பண்றார். யாவதத்ரத்யம் யாவதத்ரத்யம் அனுபவாபேட்சா தாவதத்திர சுகமாஸ்வா. இங்க எவ்வளவு எத்தனை காலது வரைக்கும் அவனுக்கு அனுபவத்தை அபேட்சை இருக்கோ அது வரைக்கும் சுகமாக இரு அனுபவிச்சுண்டு பரிபூர்ண அனுபவ அலாபாத் இஹ சுகாசிகாயாம் அப்பி உத்வேகே சதி. பரிபூர்ண அனுபவம் வரலையே 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 இந்த இங்கே இருக்கக்கூடிய சுகத்துல சுகாசிகான சுகமான ஒரு ஆசனம் அதுல இருக்கிறதும் கூட ஒரு உத்வேகமாக தெரியுது. ஐயோ இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னுட்டு அனுபவமா இருக்கு. சில பேருக்கு தீவிரமான அனுபவம் பூர்ணமான அனுபவம் வேணும், எனக்கு இந்த க்ஷணமே வேணும். ஆழ்வாரெல்லாம் அந்த மாதிரி
பாசுரங்கள்ல தெரிஞ்சு வருது நமக்கு. தீவிரமான ஆர்த்தி அனுபவம் பண்றார், அவர் அனுபவிக்கிறார், அது ஸ்பஷ்டமாக தெரிஞ்சு வருது. அந்த மாதிரி இருக்கு. இப்போ இங்க இருக்கச்சும் கூட இதுவும் கூட ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சது அப்படின்னா, ஆயுஷேஷ ஸ்ருங்கலாயாம் அப்படி அப்போஹ்ய, மற்ற ஆயுசோட ஒரு ஸ்ருங்கலை, ஒரு செயின் கட்டப்பட்டது. அதனாலையும் கூட அதையும் கூட நாசப்படுத்தி ஆத்யந்திக மத் கைங்கரியாய மத்பதம் கமிஷ்யசி, என்னைக்கும் முடியாத என்னோட கைங்கரியம் எங்க கிடைக்கிறதோ அந்த ஸ்தானத்துக்கு வந்து விடுற நீ அப்படின்னு பகவான் சொல்லக்கூடியது. அப்படின்னு இங்கே அதிகமான விஷயம். சுகமாஸ்வா அப்படின்னு ஞான தர்சன பிராப்திஷு சுகமாஸ்வா, பிராப்தி என்றதுதான் இங்கே முக்கியமாக சொல்லப்படுது. பிராப்திலையும் ஒரு சந்தேகமும் இல்லாம சுகமாக இரு அப்படின்னா, அந்த க்ஷணத்துல தீவிரமான ஆர்த்தி வந்ததுன்னா அந்த க்ஷணமே உனக்கு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்றார். ஏதேனா அநாதிகாலம் ஆக்ஞாதி லங்கன மூல பகவத் அப்பிரசாதேன சம்சரதா மே, இது பாஷிக்காரர் சொல்லக்கூடிய வாக்கியம். அநாதி காலத்தினாலே ஆக்ஞாதி லங்கனம் பண்ணி, அந்த காரணத்தினாலே ஆக்ஞாதி லங்கனம் மூலமாக பகவத் அப்பிரசாதேன, பகவானோட பிரசாதம் கிடைக்கல எனக்கு இதுவரைக்கும். எத்தனை அநாதி காலத்தினாலே அவருடைய ஆக்ஞையெல்லாம் உல்லங்கனம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய எனக்கு அந்த காரணத்தினாலே பகவானோட பிரசாதம் கிடைக்கல. அதனால சம்சாரத்திலேயே இருக்கேன். சம்சாரத்தா அப்படின்னா சம்யக் சரதி, ஒரு தேகத்தினால ஒரு தேகத்தின் மற்றொரு தேகம், இது மாதிரியே மறுபடியும் இவன் ஜென்மங்களை எடுத்துட்டு இருக்கானே, அதுக்கு தான் சம்சாரம்ன்ட்டு பேரு. சம்யக் சரதி, ஒரு தேகத்தின்னு ஒரு தேகத்துக்கு போயிட்டே இருக்கான். அந்த சம்சாரத்துல இருக்கேனே நானு. பகவத் கிருபா மூல சதாச்சாரிய அங்கீகாரேன, பகவானுடைய கிருபையே மூல காரணம். சதாச்சாரியாவுடைய சம்பந்தம் எனக்கு ஏற்படுது. துவயோச்சாரண அனுச்சாரண பூரக ஸ்வரக்ஷாபரநியாசே சித்தே, துவயோச்சாரணமும் அதோட நான் அனுச்சாரணம் பண்ணி, இது உக்தி நிஷ்டே முதல்னு சொல்லப்பட்டிருக்கு பிரபத்தியில விபாகங்கள். அதுல ஆச்சாரியால் சொல்லி கொடுக்கிறார், துவய மந்திரத்தை உபதேசம் பண்றார். இவன் அனுச்சாரணை பண்றான். அது மூலகமாக பரநியாசம் அனுஷ்டானம் பண்ணச்சியும் அந்த காலத்திலே துவய மந்திரத்து மூலகமாக எந்த மந்திரமான சொல்லலாம். எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. விசேஷமாக துவய மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பிரசாதனேஷு அஸ்மதபியதிக அஸ்மதபியதிகஸ்ய அபாவாத், அது பரநியாசம் சித்தமாயிடுதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பிரசாதங்கள்ல இதுக்கு இன்னும் அதிகமானது கிடையாது. மோட்சத்துக்கு இன்னும் மேல கிடையாது. ஸ்வீகிருத பரஹா ஸ்ரீயப்பதி நாராயணா, பரத்தை என்னோட பரத் சமர்ப்பணம் பண்ணேன், அதோட பாரத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டான். ரக்ஷாபரம் சொல்லப்படுறது. ஸ்வீகாரம் பண்ண ஸ்ரீயப்பதியான நாராயணன் அவன் காலத்ரயவர்த்தினஹா, மற்ற தேவதைகள் மாதிரி கிடையாது. மற்ற தேவதைகளுக்கு நியத்தமான ஆயுசு. ஒரு இந்திரனையோ ஒரு யாகம் பண்ணான்னா அவனுக்கு 100 வருஷம் ஆயிடுதுன்னா இந்திரனும் போயிடுறான். அவனோட ஆயுசே முடிஞ்சு கொடுத்து அவன் லோகங்களோட எல்லாம் போயிடுது. மற்றொரு இந்திரன் வரணும் அங்கே. ஆனா பகவான் எப்படி என்ன, காலத்திரைய வர்த்தினஹா, 3 காலங்களையும் நித்தியமாக இருக்கக்கூடியவன் பகவான் மட்டும்தான். சர்வான் அப்பிரசாத ஹேத்துன் யதார்ஹம் க்ஷாந்த்வா, அவனோட அப்பிரசாதத்துக்கு அத காரணத்தினாலே வந்தா எல்லா விதமான அவனோட என்னோட ஆக்ஞாதி லங்கனத்தினால அவருடைய அப்பிரசாதம் அது எல்லாமே அவன் க்ஷமிச்சு அப்படி என்ன பண்ணி யதார்ஹம் க்ஷாந்த்வா ஸ்வயமேவ ஸ்வார்த்தமேவ, தானே தன்னோட பிரயோஜனத்துக்காகவே மாம் ஸ்வஜான தர்சன பிராப்தியாதி பிரதானேன ரக்ஷேத், தன்னோட ஞானம் தர்சனம் பிராப்தி இதெல்லாம் கொடுத்து அனுகிரகிச்சு ரட்சணை பண்றான். அந்த மாதிரி விஸ்வஸ்தா, ரொம்ப அத்தியந்த விஸ்வாசத்தை அடைஞ்சவன் உள்ளவன் ஆஹாயி, நிர்பரா நிர்பயா சந்துஷ்டோ பவேத் இது நிகமிதம் பவதி. நிர்பரனாய் நிர்பயமாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது. அதான் இங்கே உபசம்ஹாரம் நிகமனம் அப்படின்னு சொல்றார். அதனால பகவான் இந்த மாதிரி ரட்சணை பண்ணியே பண்றான். இந்த விசுவாசம் நமக்கு ஏற்படணும்.
அதனால நிர்பரத்துவம் நிர்பயத்துவம், பகவானே எல்லாமே தானே தன்னோட பிரயோஜனத்துக்காகவே பண்றான். இது வரைக்கும் எனக்கு அனாதி காலத்தினாலே ஏற்பட்ட பகவானுடைய அப்பிரசாதங்கள் எல்லாம் போய் ஆச்சாரியாவோட அனுகிரகம் எனக்கு பகவானோட கிருபையினாலேயே கிடைச்சு, இந்த அவர் உபதேசம் பண்ண தேவமந்திரத்தினாலே சரணாகதி அனுஷ்டானம் பண்ணி பகவானுக்கு ரக்ஷாபலம் சமர்ப்பணம் பண்ணி அவன் ஸ்வீகாரம் பண்ணி இது எல்லாமே கிடைச்சாச்சு. இதுக்கு மேல ஒரு பலன் கிடையாது. அதுக்கு மேலே இந்த மாதிரி பகவானாலே ரட்சிக்கப்பட்ட நான், ஸ்ரீயப்பதியான நாராயணன் ஸ்வயமும் தானே தனக்காகவே பண்ண இந்த ஸ்வீகாரம் பண்ண இந்த ரக்ஷாபரம், அதனாலே எல்லாமே என்னோட அபராதங்கள் எல்லாம் க்ஷமாபணம் பண்ணி தனக்காகவே அவன் தன்னோட ஞானம் தர்சனம் பிராப்தி எல்லாம் கொடுத்து ரட்சணை பண்றான். அந்த மாதிரி விஷயத்துல மகா விஸ்வாசத்தோட இருந்து நிர்பரா நிர்பயா சந்துஷ்டா பவேத், சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்பிஹி அத்தியாத்ம வித்யாம் சொல்றார் சுவாமி தேசிகன். பிரபத்தி பண்ணி அர்த்தம் எப்படி இருக்கணும்னா அத்தியாத்ம வித்யையெல்லாம் விசாரம் பண்ணணும். எல்லாம் சத்பிஹி சஜ்ஜனாளோட சேர்ந்து சந்தோஷார்த்தம் அப்படின்னா சந்தோஷார்த்தம் பகவானுக்கே சந்தோஷம், அதனால நமக்கும் சந்தோஷம் ஏற்படுறது. நித்தியம் ப்ரூதே நிஷமயதிச்சா சுவாதுசு வியாகிருத்தானி, அதை பன்னெண்டு இருக்க வேண்டியது சந்தோஷமாக சந்துஷ்டோ பவேத்து அப்படின்னு சொல்றார். இந்த விஷயத்துல சோகம் வேண்டாம். அதுதான் மாசுச்சகான்றதுக்கும் அர்த்தம். பிராரப்த கர்மத்தோட பலத்தினாலே சோகங்கள் வரலாம், மோட்சத்தை விஷயத்துல சோகம் ஏற்படக்கூடாது. அதுல விசுவாசம் இருக்க வேண்டியது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இது சரணாகதி கத்தியம் யதீஷ ரங்கேஷ சம்லபன ரூபம். அவர் ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு ஆலாபனம் சம்லபனம், ஒரு டயலாக் அப்படின்னு சொல்றது. அது அந்த ரூபத்தில் இருக்கக்கூடியதே வியவருணுதா தேசிக திருஷ்டியா, ஆச்சாரியாளோட திருஷ்டினாலே அப்படின்னாரு. அவனால கொடுத்த எனக்கு சாஸ்திர திருஷ்டி ஆச்சாரியாளனால ஏற்பட்டிருக்கு. சுவாமி தேசிகன் சொல்றார், நான் சுத்தக பன்னெண்டு இல்லை. விமர்சிய நிச்சித்ய வெங்கடேஷ கவிஹி, நன்ன விமர்சை பண்ணி ஆச்சாரியாளோட திருஷ்டினாலே அவ கொடுத்த ஞானத்தினாலே விமர்சை பண்ணி, இதெல்லாம் விமர்சை பண்றதுக்கு இந்த மாதிரி சுவாமி தேசிகன் அற்புதமாக வியாக்கியானம் பண்ணி விமர்சை பண்ணி பண்றாளே, எப்படி இந்த சக்தி கிடைச்சது? ஆச்சாரியாவோட அனுகிரகம் அப்படின்னு சொல்றார். அதனால நான் நிச்சயம் பண்ணி சொல்லியிருக்கேன் இங்கே அப்படின்னு சொன்னார். நிச்சித்யா அப்படின்னாரு, இதுதான் சரியான அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்படி வியாக்கியானம் பண்ணப்பட்டது என்னாலே அப்படின்னு சொல்றார். விதமசி நிகமாந்தே பிப்ரதா தேசிகத்துவம் கிருதை கிருதிபிரனுமதேன க்ஷேம புத்தியா மயைவம் யதிபதி பிருதுகத்ய வியாக்கிரியாயாம் யதாவத் கதிதம் அகதிதம் ச க்ஷம்யதாம் ந சயூத்யைஹி. சுவாமி தேசிகனும் இங்கே நிச்சயானுசந்தானம் பண்றார். எது எது சொல்லியிருக்கேனோ சொல்லலையோ இதெல்லாம் விஷயத்துல ஏதாவது விரோதங்கள் இருந்தா தோஷங்கள் இருந்தா க்ஷமிச்சு விடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். கதிதம் அகதிதஞ்சா, இது சொல்லலையே சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லலாம், இது எப்படி சொன்னார் அப்படின்னு ஏற்படலாம். இதெல்லாம் விஷயத்துல யதாவத்து எனக்கு எப்படி தெரிஞ்சு வந்ததோ ஆச்சாரியோட திருஷ்டினாலே அவ உபதேசத்தினாலே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லியிருக்கேன். எந்த விஷயத்துலன்னா யதிபதி பிருத்துகத்தியம், பிருத்துகத்தியம்னா பெரிய கத்தியம். மூணு கத்தியங்கள்ல சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியத்துல இது பெரிய கத்தியம். பிருத்துகத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிருத்துகத்தியம் வியாக்கிரியாயம், இந்த வியாக்கியானத்துல எதுக்காக பண்ணேன்னா க்ஷேம புத்தியா அப்படின்னாரு, எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படட்டும். விதமசி நிகமாந்தே பிப்ரதா தேசிகத்துவம், விதமசி நிகமாந்தே எந்த விதமான தோஷமில்லாத உபனிஷத்துகள்ல இருக்கக்கூடிய அந்த தேசிகத்துவம்னா ஆச்சாரியகத்துவத்தை நான் தாரணம் பண்ணியிருக்கேன். வேதாந்த தேசிகன் அப்படின்னு சொல்றோம். வேதாந்த தேசிகன்ன்றதுக்கு இது சம்ஸ்கிருதத்தோட டிரான்ஸ்லேஷன். விதமசி நிகமாந்தே பிப்ரதா தேசிகத்துவம், பிப்ரதான்னு பரணம் பண்ணிட்டு இருக்கேன். வேதாந்தாச்சாரியன் சொல்லப்பட்டிருக்கேன் ஸ்வயம் ரங்கநாதனாலே. யார்னாலேன்னு கேட்டா கிருத்திபிஹி அனுமதேன,
க்ஷேம புத்தியா மயைவம். அவனாலேயே இந்த இந்த தேசிகத்துவம் யாருனால நீ பரணம் பண்ணிருக்கே, யாருனால, யாரோட அனுகிரகத்தினாலேன்னா அனுமதேன கிருதிபிகி, அனுமதேன பெரிய நம்ம சிஷ்டாள் எல்லாமே அவாவோட அனுமதினாலே க்ஷேம புத்தியா மயைவம் எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாட்டும் அப்படின்னு சொல்லி என்னாலே இந்த மாதிரி இந்த வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. இதுல கதிதம் அகதிதஞ்சா க்ஷம்யதாம் ந சயூச்சை. ராமானுஜரோட சிஷ்யாள் எல்லாம் சுகிருதாள் எல்லாம் எனக்கு என்னோட என்னோட இதுக்கே சேர்ந்தவாள், பந்தத்தை கும்புக்கே சேர்ந்தவாள் எல்லாம் யார் யார் இருக்காளோ எல்லாருமே ஏதாவது இதில் இதாக இருந்ததுன்னா க்ஷமிக்கட்டும் அவள் அப்படி என்று சொல்றார் சுவாமி தேசிகன் சொல்லக்கூடிய விஷயம். இதில் இந்த சரணாகதி கத்தியம்ன்றது இங்கே முடிகிறது. இதோட ஒரு சங்கிரகமான அர்த்தம் இப்போ பூர்ணமாக ஒரு பெரிய கிரந்தம் எத்தனையோ கிளாஸ்ல நாங்கள் அனுசந்தானம் பண்ணியிருக்கோம். அது மறுக்காம இருக்கிறதுக்காக ஒரு சங்கிரகமான ஒரு சில விஷயங்கள் ஒரு இதில் சங்கிரகம் பண்ணியிருக்கேன். அது கிரந்தம் இங்கிலீஷில் இருக்கு இந்த ஃபைலு. அதை கொஞ்சம் சங்கிரகமாக பூர்ணமாக ஒரு அனுசந்தானம் என்ன முக்கியமான விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு சரணாகதி கத்தியத்தில் அப்படின்னுட்டு. இது சுவாமி ஆச்சாரியர் சதாச்சாரிய சம்பிரதாய மூலகமாக பாஷிக்காரர் சொல்றார். இந்த தைமந்தரோட அர்த்தங்கள் எல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா சதாச்சாரியாரோட சம்பிரதாயத்தினாலே வந்தது. இது நானே புதுசாக பண்ணினதில்லை அப்படின்னு சொல்றார். அவர் இங்கே நேராக மோட்சத்துக்காக சரணாகதி நேராக உபாயம் அனுஷ்டானம் பண்ண விஷயம் அதை சொல்றார் இங்கே. இது சதாச்சாரிய சம்பிரதாயத்தினாலே வந்தது. அதனால இது நானே புதுசாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இது வேதத்திலேயே இருக்கக்கூடிய விஷயம். ருக்வேதத்தில் என்ன, அஜுர்வேதம் எல்லாத்துலேயும் ஸ்பஷ்டமாக சரணாகதி என்றது எல்லாருமே அங்கீகாரம் பண்ணியிருக்கா. அவைதிக மதத்திலையும் இருக்கு. புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்றாரு. சரணாகதி அங்கேயும் இருக்கு. எல்லாரும் ஸ்வீகாரம் பண்ண விஷயமே. சரணாகதி இல்லாம ஐக்கிய ஞானம் வராது அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்றாரு. சரணாகதி ரொம்ப பிரதானமானது. அதனால பக்தியே உபாயம். ஐக்கிய நிர்விசேஷ பிரம்ம ஜானத்துக்கு உபாயம் பக்தி. அந்த பக்தி வரணும்னா சரணாகதி பண்ணும் பகவானுக்கு அப்படின்னு சொல்றார். ஸ்ரீமன் நாராயணனுக்கு சரணாகதி பண்ணும் அப்படின்னு சொல்றார். சரணாகதின்றது எல்லாம் பிரமாண சித்தமானது. இந்த சதாச்சாரிய சம்பிரதாயத்தினாலே வந்தது இந்த விஷயம் எனக்கு. அதனால எல்லாருக்குமே உத்தாரம் பண்றதுக்காக இதை நான் இது யதாவத் பிரகாசப்படுத்துறேன். பகவானுக்கும் எனக்கும் நடந்த இந்த சம்பாஷணை, பகவான் கொடுத்த ஆஸ்வாசனைகள் இதெல்லாம் யதாவத்து எப்படி இருக்கோ அப்படி நான் பிரகாசம் படுத்துறேன்னு சொல்றார் ஆரம்பத்துல. அது இது ஒரு துவயமந்திரத்தோட விவரணம் சொல்லப்பட்டிருக்கு. துவயமந்திரத்தோட விவரணம் இது. துவயமந்திரம் கரண மந்திரம், சரணாகதியோட அனுஷ்டான மந்திரம். அது முதல்ல அதுல ஸ்ரீதேவியோட அனுகிரகம் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த ஸ்ரீதேவியுடைய அனுகிரகத்தினாலேயே அபிகம்யதா சித்தி ஆறுது. பகவானுக்கு முன்னாடி போய் நிற்கலாம். ஸ்ரீ விசிஷ்டனான பகவானுக்கு முன்னாடி போய் நின்று பிரார்த்தனை பண்ணலாம். எனக்கு கோப்தத்தை வர்ணம் பண்ணணும்னா, எனக்கு மோட்சம் வேணும் அந்த பிரார்த்திக்கணும்னா அந்த தைரியம் எப்படி வருது நமக்கு? அவன் முன்னாடி அனாதி காலத்தினால உல்லங்கனம் பண்ணிருக்குமே ஸ்ரீ பிரபத்தி பண்ண கிடைக்கிறது. அது புருஷகார பிரபத்தின்னு சொல்லப்படுறது. அது முதல்ல இங்கே அனுஷ்டானம் பண்ணார் சுவாமி பாஷிக்காரர். அதாரதும் துவயமந்திரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நம. இது 6 சப்தங்கள் இருக்கு இங்கே, 6 பதங்கள். அதோட விவரணம் தான் இங்கே எல்லாம் பூர்ணமாக நமக்கு சரணாகதி கத்தியத்திலே தெரியப்படுத்துறது. அதுல ஸ்ரீமத் சப்தம் முதல்ல அதுலயே ஸ்ரீமன் நாராயணாபிமதானுரூபா எல்லாம் சொல்லி சர்வம் சம்பத்யதே கூடிய பாகத்து வரைக்கும் இந்த கத்தியத்துல ஸ்ரீமத் சப்தத்தோட விவரணை இருக்கு அப்படின்னு சொல்றார். எல்லா விதமான பரிபூர்ணமான குணங்கள் என்ன ரூபம் எல்லாமே அங்கே அனுசந்தானம் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்ரீ விசிஷ்டத்துவம்ன்றது ரொம்ப பிரதானமானது. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் எங்களோடது. அது விஷயத்தை அங்கே சொல்றார். ஸ்ரீயப்பதி ஸ்ரீயப்பதி என்ன ஆரம்பிக்கிறார் எல்லா இடத்துலையும். கீதா பாஷ்யத்திலையும் ஸ்ரீயப்பதி என்ன ஆரம்பிச்சார்.
ஸ்ரீஅக்காந்தா வேதார்த்தங்கத்தில் சொல்றார். பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னுட்டு ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்றார். எல்லாம் ஸ்ரீ விசிஷ்டமான தத்துவம். நம்ம சித்தாந்தத்தில் ஸ்ரீயோட ஆசிரியத்தினால தான் நமக்கு அபிகமியத்தைன்றது சித்திக்கிறது. அந்த ஸ்ரீ விசிஷ்டத்துவம் ரொம்ப பிரதானம். நாராயண சப்தத்தோட அர்த்தம் அகிலேய பிரத்யநீகா எல்லாம் சொல்லி நாராயணா சரண்ய சரண்யா இங்க வரைக்கும் கத்தியத்தில் நாராயண சப்தத்தோட பூர்ணமான விவரணை ரொம்ப இது விசேஷமாக இந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கே விசேஷமான சம்ஞை. வேற யாருக்குமே சொல்லப்படலை இந்த சப்தத்தில். சிவசப்தம் எத்தனையோ அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மங்களகரம்ன்றதே எல்லா இடத்துலையும் அர்த்தம். ருத்ர சப்தம் அக்னிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது அக்னிஹி ஏஷ ருத்ரஹா ஏஷ அக்னிஹிட்டு வேதத்திலேயே எத்தனையோ இடத்துல ருத்ரம் அக்னி என்னதான் அர்த்தம் எத்தனையோ மந்திரங்கள்ல வேதத்துல. இந்த மாதிரி வேற சப்தங்கள் எத்தனையோ அர்த்தங்கள்ல இருக்கு. நாராயண சப்தம் வேற எந்த தெய்வத்தைக்கும் சொல்லப்படலை. பகவான் ஒருத்தனுக்கு தான் அசாதாரணமான சம்ஞை. அது அது ஒரு விசேஷம். அது நடுவில் ஸ்ரீமன் நாராயணா ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது சித்தோபாயனம் சித்த உபேயம் எல்லாம் அவனே ஆயிருக்கான். ரெண்டு பாகத்தில் துவயத்தில் பூர்வகண்டம் உத்தரகண்டத்தில் என்றது தெரியப்படுத்துறது. அனன்ய சரணான்னு கூடிய வார்த்தை நடுவில் வருது. அது அதிகாரி விசேஷத்தை சொல்றது. வேற யாருமே உபாயம் கிடையாது. அகிஞ்சன்யத்தை சொல்றது. எனக்கு அகிஞ்சனானவன் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்தியே அப்படின்றது. தத் பாதாரவிந்த யுகலம் அப்படின்றது சரணவ் என்ற சப்தத்தோட விவரணம். ஸ்ரீமன் நாராயண சரணம்ன்றது சரண சப்தத்துவம் பாதாரவிந்தகளும் அப்படின்னு சொல்றது. இது அவருடைய ஸ்வரூபம் எல்லாம் உபனிஷத்துல சொன்ன மாதிரி பூர்ணமாக ஸ்வரூபம் ரூபம் எல்லாத்தையும் தெரியப்படுத்துறது. சரண சப்தம் உபலட்சணம் திவ்யமங்கள விக்கிரத்தோட பரிபூர்ணமான பகவானோட உபலட்சணம் சொல்றது. அது சரணம் பிரபத்தியே சரணம் அப்படின்றது சரணம் அன்னே சொல்லப்பட்டிருக்கு. இது சாத்தியோபாயத்தை சொல்றது. இதுதான் உபாயம் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சரண சப்தத்துக்கும் எல்லாம் ரட்சணம் பண்றது உபாயம் கிரகம் முதலான அர்த்தங்கள்ல உபாய கிரக ரட்சித்ரோஹோ அப்படின்னு சொல்லி சரண சப்தம். அதுல இங்க உபாயார்த்தைக்க வாச்சகா அப்படின்னு சொன்னார். சரணம்ன்றது உபாயத்தை சொல்றது. சாத்தியமான உபாயம் அது பிரபத்தி அப்படின்னு கூடியது. இங்கே பிரபத்தியேன்றது சரணம் பிரபத்தியே அனன்ய சரணா தத்பாதாரவிந்தங்களும் சரணம் பிரபத்தியே நினைச்சு இது பிரபத்தியோட அனுஷ்டானம் சமர்ப்பணம் இருக்கு. பிரபத்தியேன்றது பதில் கதவு ஒன்று தாத்துனாலே அது கத்தியர்த்தகமான தாத்து. ஒரு கத்தியை சொல்றது ஒரு ஆக்ஷன். கதி என்றது ஆக்ஷனை சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாத்துகள் எல்லாம் புத்தியர்த்தமாகவும் அர்த்தத்தை கொடுக்கிறது. அதனாலே மகாவிஸ்வாசத்தோட அனுசந்தானம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு கிரியை ரெண்டும் இருக்கு அதுல பிரபத்தியில. வெறும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமும் இருக்கு சரணாகத்தியத்துல கத்தியத்துக்கு. அங்கே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. அவர் பிரபத்தியக்கு அத்தியவசாயம் அப்படின்னு சொன்னார். திருட நிச்சயம் அவ்வளவுதான். சமர்ப்பணம் பண்ணக்கூடிய கிரியை கிடையாது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது சுவாமி தேசிகன் சொல்றார் பிராமணிக்கமானது இல்லை. அது போராது. சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு கிரியையும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மானசிகமான கிரியை ஆயிருக்கலாம். கிரியைன்றது இருக்கு அங்கே. வெறும் நிச்சயம் பண்ணா போராது. மகாவிஸ்வாசம் எல்லாருக்குமே வேணும். பெரியவாச்சான் பிள்ளையும் ஸ்பஷ்டமாக சொல்றார். மகாவிஸ்வாச பூர்வகமாக பகவானே நமக்கு உபாயம் அவன்தான் சேஷி என்று அத்தியவசாயம் திருட நிச்சயம் பண்ண போறோம் அப்படின்னார். அது போராது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. இங்கே பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அனுஷ்டானம் இருக்கு. பிரபத்தியோட அனுஷ்டானம் அது ஆகமங்கள்ல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமதே அது நமசப்தமே எல்லாம் சொல்றது. அது நமசப்தத்தினாலேயே நமஸ்காராத்மகம் எஸ்மை விதாய ஆத்ம சமர்ப்பணம் மந்திராஜபத ஸ்தோத்திரத்தில் ருத்ரன் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம். நிருசிம்மனே நிருசிம்மனை பற்றி பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம். அதில் நமஸ்காராத்மகம் எஸ்மை விதாய ஆத்ம சமர்ப்பணம் நமஹான்றது ஆத்ம சமர்ப்பணத்தை சொல்றது. இதெல்லாம் ஆத்ம சமர்ப்பணம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. இது பிரபத்தியேன்னு சப்தத்தினால தெரியுது. துவயத்தில் சொல்லப்பட்டது இங்க அதே சரணமகம் பிரபத்தியேன்னே வருது. ஸ்ரீமதே நாராயணான்னு கூடிய உத்தரகண்டத்தோட சப்தம் ஸ்ரீமன் நாராயணான்றதே இதெல்லாம் சொல்றது. இதுவே இந்த அர்த்தம் எல்லாம் நாராயணான்னு ஆரம்பிச்சு சொல்றார். ஆயன்றது இங்கே ஸ்ரீமன் நாராயணாய ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்றது உத்தரகண்டம் துவயத்தில்.
ஆயான்றது சதுர்த்தி விபக்தியோட ரூபம். பிரத்யயம் வந்து சம்பிரதானம் அப்படின்னு. இதுல நித்திய கிங்கரோ பவானி அப்படின்றது இந்த அர்த்தத்தை சொல்றது. சதுர்த்தி விபக்தின்றது தாதர்த்தியம் கூடிய அர்த்தத்துல வருது. உனக்கே நான் கைங்கரியத்தை பண்ற மாதிரி அவனும் பகவானுக்காகவே என்னுடைய ஸ்வரூபம் அவனுடைய கைங்கரியத்துக்காகவே இருக்கிறது. கைங்கரியமே புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது சதுர்த்தி விபக்தியோட நாராயணாயான்றது தெரியப்படுத்துது ஸ்பஷ்டமா. நமஹான்றது ந மமா அப்படின்னா மகா மனோவாக்காயி முதலானது எல்லாம் இதுல சொல்றது. அபராத க்ஷமாபணைகள் தான் தப்பெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீ க்ஷமிக்கணும் முதலானதெல்லாம் எனக்காக கிடையாது. நான் எனக்கு சேஷன் இல்லை. எனக்கு சேர்ந்ததும் எனக்கு சேஷபூதமானது இல்லை. எல்லாமே பகவானுக்கு சேஷபூதம் முதலானது இந்த நமசப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாமே சொல்லி கடைசியில பிதரம் மாதரம் முதலானது உபாய பரிகிரகம் பண்ணதை சொல்றது. எல்லாருமே நான் தியாகம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு இந்த விஷயத்துல ரொம்ப விசேஷமான அர்த்தம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். பகவான் சர்வவிதமான பந்து. அதனால ரெண்டு ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமும் இருக்கு, சுலபமான ஒரு நமக்கு இஷ்டமான விஷயமும் ரெண்டும் இருக்கு அதுல. ஒன்று என்னன்னா ஸ்ருதி சொல்றது, ஒரு பிதா பக்கத்துல நாங்கள் அபராதம் பண்ணா பிதாவை க்ஷமா பண்ண கேட்கணும், மாதா பக்கத்துல பண்ணா மாதாவை க்ஷமா, ஆச்சாரிய பக்கத்துல அங்கு க்ஷமா பண்ண. அதுக்கு ஒரு எல்லாருக்கும் பிராயசித்தங்களும் வேறு வேறு தனியா இருக்கு. நிறைய விதமான எல்லாம் இந்த பந்துத்துவம் இருக்கிறதுனால சம்பந்தங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு அபராதம் பண்ணா அதுக்கு எல்லாம் பிராயசித்தங்கள் பண்ணி தனித்தனியா எல்லாம் பண்ண வேண்டியது. பகவான் எல்லா விதமான பந்து, பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லா விதமான பிராயசித்தமும் பண்ண மாதிரியா. அவனே பிதா அவனே மாதா மாத்திரம் அவனே பிதா துவயோ பந்துஷ்ட பிதாச்ச துவமேவ சகா எல்லாம் சொல்லப்பட்டதுனாலே அவன் பக்கத்துல க்ஷமாபணம் பண்ணும் பிரார்த்திச்சா எல்லா விதமான பிராயசித்தமும் பண்ண மாதிரி ஆயிடுறது. அதே மாதிரி பகவான் விஷயத்துல அபச்சாரம் பண்ணா இது எல்லா அபச்சாரங்களும் சேர்ந்து பண்ண மாதிரி ஆறுது. அதை பரிகாரம் பண்ணும் பகவத் அபச்சாரம் பரிகாரம். பகவானே பிரார்த்தனை பண்ணும் க்ஷமாபணேக்கு. இது இதெல்லாம் இங்க வியாக்கியானத்துல சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். இது எல்லாமே மே முக்கியமாக எதுக்காக நான் பயத்தை எல்லாம் நாசப்படுத்துறதுக்காக. சரணாகதி யார் பண்ணியிருக்கானோ அவன் நிபயனாக இருக்கணும். அப்புறம் பகவானோட ஒரு தயை, திவ்யமான தயை நமக்கு சாபாவிகமான தயை நமக்கு கிடைக்கிறது இதனாலே முதலாளி சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயம் தயவித்தத்தோட அர்த்தம். அப்புறம் மூணு விஷயங்கள் பூர்வ கிருத்தியம் தற்கால கிருத்தியம் உத்தர கிருத்தியம் இருக்கு. உபாசன சரணாகதி அனுஷ்டானம் பண்றவனுக்கும் பகவானுக்கும் ரெண்டு பேருக்கும் இது அந்த காலத்துல முதல்ல பண்ணக்கூடிய கர்த்தவியம் எது அப்படின்னா, நாங்கள் பகவானோட ஸ்வரூபம் முதலானது தெரிஞ்சுட்டு நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பகவத் ஸ்வரூப ஞானம், ஸ்வஸ்வரூப ஞானம், சம்பந்த ஞானம் இது சாமான்யமாக இருக்க வேண்டியது. இந்த மூணு ஞானங்கள் இதெல்லாம் பண்ணது. அப்புறம் புருஷகார பிரபத்தி பண்ணணும். புருஷகார பிரபத்தி பண்ணணும் இது பூர்வ கிருத்தியம். பிரபத்திக்கு முதல்ல புருஷகார பிரபத்தி பண்ணணும். அது பண்றதுக்கு முதல்ல சாமான்யமாக பகவான் தான் சர்வசேஷி நானசேஷபூதன். நமக்கும் அவனுக்கும் எல்லா விதமான சம்பந்தங்கள் இருக்கு. ஆத்ம சரீரபாவம் என்ன, பிதா புத்திர சம்பந்தம் என்ன, எல்லா சம்பந்தங்களும் இருக்கு. சம்பந்த ஞானம் சுவாபாவிகமானது பிருத்தக்கானது இதெல்லாம் தெரிய வேண்டியது. அது தெரிஞ்சு புருஷகார பிரபத்தி பண்றது பூர்வ கிருத்தியம். தற்கால கிருத்தியம் என்னன்னா அங்க பஞ்சங்கங்களோட ஆத்ம சமர்ப்பணம் பண்றது, ரக்ஷாபர சமர்ப்பணம் பண்றது. அங்க பஞ்சங்கள் சைத்தமாக ஆனுகூல்ய சங்கல்பா முதலானது. உத்தர கிருத்தியம் என்னன்னா பகவானோட கைங்கரியங்கள் பகவத் பாகவத கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்குது. ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. இது மூணு கூட இப்போ ஒரு பிரபந்தனோட விஷயத்துல பகவானுக்கும் இதெல்லாம் இருக்கு. பகவான் வந்து ஸ்ரீதேவி வந்து சொல்றார், மகாலட்சுமி சிபாரிசு பண்றா, இவனை ரெக்கமெண்டேஷன் இவன் இந்த சேத்தனை நீ நீ ரட்சணை பண்ணும். அந்த மகாலட்சுமியோட வார்த்தையில ஆதரத்தோட ஸ்வீகாரம் பண்ண வேண்டியது பகவானோட பூர்வ கிருத்தியம். அது அவன் என்னைக்குமே பண்றான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. தற்கால கிருத்தியம் ரக்ஷாபரத்தை சாம்பர்ப்பணத்தை ஸ்வீகாரம் பண்றணும் அந்த காலத்துல. உத்தர கிருத்தியம் பகவானுக்கு பக்தி கொடுக்கிறது. பக்தி கைங்கரியம் அந்திம ஸ்மரணை
இதெல்லாமே அனுகிரகிக்கிறது. நித்திய கைங்கரியம் இதெல்லாமே அனுகிரகம் பண்றது பகவானுடைய உத்தர கிருத்தியம். அவனுக்கும் எல்லாம் இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இதுல கத்தியத்துல. இதெல்லாம் விஸ்தாரமாக வியாக்கியானத்தில் பார்த்தோம். இது சங்கிரகமாக கொஞ்சம் விஷயத்தை இங்கே கன்க்ளூஷனுக்கு இங்கே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தத்துவஹித புருஷார்த்தமும் சொல்லப்பட்டிருக்கு. மூணு விஷயம் கூட எல்லாம் பகவானோட சம்போதனைகள் எது இருக்கோ, ஸ்ரீமன், நாராயணா, பரபிரம்மா, புருஷோத்தம், இது எல்லாமே தத்துவத்தை சொல்றது. நேச்சர் ஆஃப் ரியாலிட்டின்னு சொல்றோமே, ஸ்ரீமன் நாராயணனே தத்துவம் அப்படின்னு சொல்றது. சரணம் பிரபத்தியன்றது ஹிதத்தை சொல்றது, உபாயத்தை சொல்றது. அதே மாதிரி பரமபுருஷார்த்தம் என்ன மனோவாக்காய ஹி முதலான்னு சொல்லப்பட்டது. நமக்கு நித்திய கைங்கரிய பிராப்தி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தத்துவஹித புருஷார்த்தத்தையும் இதெல்லாம் தெரியலாம். இந்த விஷயத்துல எத்தனையோ சந்தேகங்கள் எல்லாம் வருது. அதெல்லாம் சுவாமி தேசிகன் நீங்க பரிகாரம் பண்றார். கத்யா திரயத்துல பாஷ்யக்காரர் என்ன சொல்லியிருக்கார், இதெல்லாம் ஒரு சம்பாஷணை. பாஷ்யக்காரருக்கும் பகவானுக்கும் உன்னோட சம்போஷனை பூர்ணமாக இங்கு சரணாகத்தியத்தில் சொல்லியிருக்கிறது. இது சாம்பிரதாயிகமானது. அப்புறம் பகவான் பாஷிக்காரர் பக்தியோகத்துல வந்து வேண்டான்னு சொல்லல, ஸ்வரூப விருத்தம்னு சொல்லல. அதனால இங்கே அஹ், பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் அப்படி இருக்கு. யதாவஸ்திதா அப்படின்னு சொன்னப்போ உபாயாந்தர அனுபாயத்துவ அனுசந்தான பூர்வகம் எழுதுறாரு அவரு. வேற உபாயங்கள் எனக்கு ஸ்வரூபத்துக்கு விருத்தம் அப்படின்னு சொல்றாரு. அது பாஷிக்காரோட அபிப்பிராயம் கிடையாது. சுவாமி தேசிகன் சொல்றார் பக்தி யோகமும் உண்டு, அதுவும் இருக்கு, பிரபத்தியும் இருக்கு. ரெண்டும் உபாயங்கள், ஸ்வரூப விருத்தம் கிடையாது அப்படின்னு பாஷிக்காரோட அபிப்பிராயம் ஸ்பஷ்டமாக சொல்றார். அதுல அங்கேயும் சரணாகதின்றது எல்லாருக்கும் வேண்டினது. பக்தி யோகிக்கு அங்க பிரபத்தி, இவனுக்கு அங்கி பிரபத்தி. மூணு விஷயத்துக்காக பிரபத்தி சொன்னார் பாஷிக்காரர். அங்கே பக்தி யோகம் ஆரம்பத்துக்கே இருக்கக்கூடிய விரோதங்கள்லாம் நாசப்படுத்துறதுக்கு பிரபத்தி, பக்தி யோகம் முடியறதுக்கு இருக்கக்கூடிய பிரதிபந்தத்தை நாசம் பண்றதுக்கும் பிரபத்தி, மோட்சத்துக்காகவே பிரபத்தி. மூணு அர்த்தம் சொல்லியிருக்கார். ரெண்டு அர்த்தத்தை கீதா பாஷ்யத்துல சொல்றார். சர்வதர்மான் பரித்தித்யா வியாக்கியானத்திலே பக்தி யோகத்துக்கு விருத்தமான பிரதிபந்தகமான ஆரம்பத்துக்கே பிரதிபந்தகமான எல்லா விரோதிகளும் நாசப்படுத்துறதுக்கு பிரபத்தி பண்ணணும். பக்தி யோகம் ஆரம்பிச்சாருன்னு என்னைக்கு முடியறதோ தெரியாது, அதுக்கு எத்தனையோ பிரதிபந்தங்கள் இருக்குது. அதை நாசப்படுத்துறதுக்கு பிரபத்தி பண்ணு அப்படின்னு சொல்றது. அது ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணார் அங்கே. மூணாவது கத்தியத்தில் நேராக மோட்சத்துக்கே உபாயம், மூணு விதமான அர்த்தம் இதெல்லாம் ஸ்பஷ்டமாக பண்றார். நான் ராமானுஜனால பிரபத்தின்றது நேராக மோட்சத்துக்கு உபாயம், அது எல்லாம் ஒன்றும் விதமான சந்தேகமே கிடையாது. பக்தி யோகம் சொன்னா பக்தி யோகம் பக்தி யோகத்தை ஏன் சொன்னாரு அப்படின்னா உபச்சந்தனம், சும்மா ஒரு சின்ன பசங்களை நாங்கள ஆகர்ஷணை பண்றதுக்காக அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ரகசியம், அது சரியில்லை, அதுவும் கூட உபாயம் பாஷிக்காரர் அபிப்பிராயத்தில் இதெல்லாம் சொல்லி பண்ணி இதெல்லாம் சில விஷயங்கள்ல ஸ்பஷ்டமாக ஸ்பஷ்டப்படுத்துகிறார் இந்த கிரந்தங்கள், இந்த வியாக்கியானத்தில் சுவாமி தேசிகன். இதெல்லாம் முக்கியமாக நாங்கள் எனது ஒரு சங்கிரகமான ஒரு தெரிய வேண்டிய விஷயம் சரணாகதி கத்தியத்தில். இந்த டாக்குமெண்ட் நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். இதை எல்லாரும் பார்க்கலாம். இது மேலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்போ நான் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த கிளாஸ்லேயோ எப்போ ஆனான்னு சொல்லி இங்கே எல்லாருக்குமே என்னுடைய நமஸ்காரங்கள் தெரிவித்து நிறுத்துக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। यो नित्यमुच्यतपदाम्बुजयुक्तनुग्मं व्यामोहतस्तरितराणि विनाय मेत् अस्मद्गुरोर्भगवतोऽस्य सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। जय रामानुजाय नमः।